முருகனா பார்த்தா நான் முருகன், சிவனா பார்த்தா நான் சிவன். நீ முருகனா என்ன நினச்சேன்னா நான் முருகனா தெரிவேன், நீ என்ன சிவனா நினச்சேன்னா நான் சிவனா தெரிவேன்னு சொல்கிறாரு. முருகனும் சிவனும் ஒன்றுதான்றதுக்கு அர்த்தம் தான் அது. சிவனின் நெற்றிக்கண்ணில் தான் முருகர் உதிக்கிறார். அதனால் சிவனும் முருகரும் 2 பேருமே ஒன்று தான். முருகரை நம்ம வணங்கினோம்னா சிவனை வணங்கின பலன் கிடைக்கும், சிவனை வணங்கினா முருகனையும் வணங்கின பலன் கிடைக்கும். ஒருத்தரை வழிபட்டாலே 2 பேரை நம்ம வழிபட்டதுக்கான பலன் நமக்கு நிச்சயமாக கிடைச்சிடும். சிவனுக்கு 3 கண்கள், நெற்றிக்கண்களோட சேர்த்து. நம்ம முருகருக்கு 12 கண்கள். 3 கண்கள்லையும் பத்தாதுன்னு இன்னும் 12 கண்களாக அவதரிச்சிருக்காரு நம்ம சிவன். முருகனாக அவதரிச்சிருக்காரு. முருகா முருகான்னு நம்ம கூப்பிடும் போது சிவனையே நம்ம வணங்கின பலன் நமக்கு கிடைக்கும். ஓம் நமச்சிவாயா நம்ம சொல்லும் போது முருகனை நம்ம வணங்கின பலன் நமக்கு கிடைக்கும். அதனால் சிவன் வேறு முருகர் வேறு கிடையாது, 2 பேருமே ஒன்று தான். நான் சிவனை வழிபட்டுட்டு இருக்கேன், முருகனை வணங்கலாமா? முருகன் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ சிவனை வணங்குறாங்க அப்படின்னா 2 பேருமே ஒன்று தான். நம்ம அவங்கள நம்ம தியானிக்க வணங்க நமக்கு தெளிவாக நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அது சிலவங்களுக்கு சீக்கிரமாக புரிஞ்சிடும், சிலவங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் கால தாமதமாகும். ஆனால் சிவனும் முருகனும் ஒன்று தான். சிவனோட நெற்றிக்கண்லேருந்து வந்தவர் அவர். அழகாக பிரதிபலிக்கிறார், ஜொலிக்கிறார். 12 கண்கள் அவருக்கு. அதே மாதிரி 12 கைகளும் அவருக்கு இருக்கும். நம்ம முருகருக்கு ஒரு கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்களான்னு இயக்கத்தோடு நம்ம இருக்கும்போது 12 கைகளும் கொடுத்து நம்மளை தூக்கி விடுவார் முருகர். அதனால் முருகனை வழிபடும் போது நமக்கு எல்லா வளமும் நலமும் கொடுக்கும். முருகனை நம்ம வழிபட்டாலே எல்லா தெய்வங்களும் நம்ம வழிபட்டதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஏன்னா எல்லா தேவர்களும் சித்தர்களும் மகான்களும் ஞானிகளும் சிவனாகட்டும் விஷ்ணுவாகட்டும் பிரம்மா இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் முருகனை படைச்சிருக்காங்க. முருகன் வரணும், முருகன் வந்தாதான் இந்த உலகத்துக்கு ஒரு வெளிச்சம்னு முருகனை படைச்சாங்க. அதனால தான் அவர் கெட்டதெல்லாம் அழிக்கிறாரு முருகர். முருகனை நம்ம வழிபட்டாலும் நம்ம மனசில் இருக்க கெட்டதும் அழிச்சிடுவார். வாழ்க்கையில் என்ன கெட்டது இருந்தாலும் அழிச்சிடுவார். தெளிவான ஒரு வாழ்க்கையை கொடுப்பார், பரிசுத்தமான இதயத்தை நமக்கு கொடுப்பார். வாழ்க்கையும் ரொம்ப பரிசுத்தமாக மாற்றிடுவார். செலவிக்கு போட்ட வேட்டி மாதிரி நம்ம வாழ்க்கையும் சரி நம்ம மனசும் சரி வெள்ளையில் வெளுத்துடும். அதனால் முருகன் வழிபாடு நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. சிவனை வழிபட்டாலும் அது பலன் கிடைக்கும். சிவனாக இருந்தாலும் முருகனாக இருந்தாலும் சரி வழிபட்டது ஆயிட்டாலே நம்ம சோதனை வரதான் செய்யும். நம்ம கர்மாக்கள் விடாமல் நம்மளை சோதனைப்படுத்தும். அதையும் தாண்டி நம்ம அவங்கள வணங்கும் போது நம்ம வாழ்க்கை நிச்சயமாக ஒரு நல்ல நிலைமைக்கு வருவதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கர்மாக்கள் எல்லாம் தூசு மாதிரி போயிடும். நம்ம சிவனையோ முருகனையோ வணங்கும் போது நம்ம கர்மாக்கள் தூசு மாதிரி போயிடும்.